இந்த ஒரு சென்டென்ஸ் மற்றவங்க கிட்ட எவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வரும் தெரியுமா? இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், ஏன் நம்மளோட வீடாகவே இருக்கட்டும், நீங்கள் இது கேட்டிருப்பீங்க, இல்லை மற்றவங்களுக்கு இதை சொல்லியிருப்பீங்க. ஏதோன்னு ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், இல்லை மற்றவங்க நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, இது கூட தெரியாதா உனக்கு? இந்த ஒரு சென்டென்ஸ் நம்மளுக்கு எதையுமே கற்றுத்தராது. ஆனால் ஒரு மாதிரியான ஃபீலை தரும். எப்படிப்பட்ட ஃபீல் தரும்னா, முன்னாடி இருக்க பர்சன் நான் லேர்ன் பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, எல்லாரும் என்னை பார்த்துட்ருக்காங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது, இந்த ஒரு சென்டென்ஸ் இல்லை இது மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு திரும்ப வேணவே வேணாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. கண்டிப்பாக அவங்க நெக்ஸ்ட் டைம் மாறுவாங்க. ஆனால் எப்படி? இனிமேல் டவுட்டே கேட்கக்கூடாது, நியூ டாஸ்க் பண்ணவே கூடாது, அமைதியாக இருந்துடணும், இப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் நிஜமாகவே அவங்க கற்றுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால இப்படி பண்ண போகிறது கிடையாது. சைலண்ட்டாக இருக்கிறதே சேஃப் அப்படின்றத அந்த ஒரு சென்டென்ஸ் நம்மளை யோசிக்க வச்சிடும். உங்களையே இந்த இடத்துல வச்சு பாருங்களேன். ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு டவுட் கேட்குறோம், அந்த இடத்துல ரொம்ப ஹார்ஷாக நம்மளை கரெக்ட் பண்ணுறாங்க, இல்லை இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி கரெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் எல்லாரும் முன்னாடியும் அவங்க கொஷின் கேட்பாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்லாம் கிடையாது. அதனால அவங்க கேட்கலன்னு கிடையாது. எல்லாரும் முன்னாடியும் அவங்க சங்கடமாக ஃபீல் பண்ண விரும்பலை. இதே ஆப்போசிட்டாக யோசிச்சு பாருங்களேன். சேம் பர்சன் சேம் டவுட் கேட்குறாங்க, முன்னாடி வர பதில் எப்படி இருக்கும்? ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சிம்பிள் தான், கற்றுக்கலாம் அப்படின்னா அந்த பர்சன் ரிலாக்ஸாக லிசன் பண்ணுவாங்க, இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க, இன்னும் கற்றுப்பாங்க. ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம் நினைக்கிறீங்க? மிஸ்டேக் தான் ப்ராப்ளமா? ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அந்த மிஸ்டேக்குக்கு. நம்மளோட ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அந்த மிஸ்டேக்குக்கு. நம்மளை சுற்றி இருக்க மக்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்கள லேர்ன் பண்ணுறது ஒரு சேஃபான விஷயம் அப்படின்னு அவங்கள நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும். பீப்பிள் எப்பயுமே மிஸ்டேக் பண்ணுறதுக்காக பயப்படுறது கிடையாது. சங்கடமாக போயிடுமா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமாக போயிடுமோ, நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, இதுதான் எல்லாருமே யோசிக்கிற விஷயம். மற்றவங்க பண்ணுற மிஸ்டேக் இல்லை நம்ம பண்ணுற மிஸ்டேக் ஒருத்தங்க கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கரெக்ஷன் பீப்புளை பில்ட் பண்ணணும், அவங்கள பிரேக் பண்ணக்கூடாது.